அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருந்தாலும் அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவிலே நம் தேவனாக வந்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணும். இயேசுவே, நீங்க இல்லைன்னு சொன்னா எங்களால வாழவே முடியாது. நீங்க இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு ஜீவனே கிடையாது. இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் அது நீங்க கொடுத்த உயிர் ஆண்டவரே, நீங்க கொடுத்த வாழ்வு, நீங்க கொடுத்த பேலன், நீங்க கொடுத்த சுகம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, அதுதான் இன்றைக்கு எங்களை உயிரோடு வைத்திருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே சொல்லலாமா? ஆமா ஆண்டவரேன்னு சொல்லலாமா? உம்முடைய தயவு தான் பான்னு சொல்லலாமா? உம்முடைய கிருபை தான் பான்னு சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய தயவு, நாங்க வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் உம்முடைய தயவு, நாங்க வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் உம்முடைய கிருபை. எல்லாரும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பாவை துதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நீங்க கொடுத்த சுகத்துக்காய் நன்றி, நீங்க கொடுத்த பலத்துக்காய் நன்றி, நீங்க கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி, உம்முடைய தயவுக்காய் நன்றி, எங்களை மட்டுமாய் தாங்கி நடத்தின நம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்கி சுமந்து பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று எங்களை அரவணைத்து நடத்திய நம்முடைய அன்புக்காய் நன்றி. அவமானப்பட்ட இடத்திலே எங்கள் தலையை நிமிர பண்ணி நம்முடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி அப்படியே சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் பிரசன்னமாய் இருக்கிறார். அவர் எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடியிருந்தாலும் அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவிலே வந்திருக்கிறார். நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். மகிமையானவராய், வல்லமையுள்ளவராய், அற்புதங்களை செய்கிறவராய், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் நம் நடுவில் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. கையை உயர்த்தி வல்லவரே, செயல்களில் சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே.
நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேலையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. கைகளை உயர்த்தி வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே உலகத்தை படைத்தவரே, வானத்தை பூமி சிருஷ்டித்தவரே, உலகத்தில் மனிதனை படைத்து அவன் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவனுக்காய் தன் ஜீவனை பலியாய் கொடுத்து மரித்து உயிரோடு கூட எழுந்தவரே, மாலை பொழுதிலே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் சேர்ந்து என் நம்பிக்கையும் எனக்கு பலனுமாய் இருக்கிறவரே. நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல், ஆண்டவரே அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. இந்த இடத்துல தேவாவியானவர் பனி போல இறங்கி இந்த இடத்துல நம்முடைய எல்லாருடைய கண்ணீரை துடைக்கும்படியாய், நம்முடைய கஷ்டங்களை மாற்றும்படியாய், நம்மை விடுவிக்கும்படியாய், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம் நடுவிலே அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம், உம்மை நம்புகிற யாவருக்கும் அரணாயிருந்து அவர்களை பாதுகாக்கிறவரே. மிகுவேல் இஸ்ரவேல். எல்லாரும் சேர்ந்து யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மறுபடியும் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து அப்படியே சொல்ல போற, ஆண்டவரே எங்கள் ராஜாவே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் எங்களை மீட்கும்படியாய் இந்த பூமிக்கு நீர் கடந்து வந்தீர். ஆண்டவரே, மனிதன் அடிமையின் ரூபத்தில் இருப்பதனாலே ஆண்டவரே நீர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் எங்களுக்காய் அடிமையின் ரூபம் எடுத்து வந்து இந்த அடிமை தினத்திலிருந்து எங்களை மீட்கும்படியாய் வந்து எங்களுக்காய் மரித்து எங்களுக்காய் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய், உயிருள்ள தேவனாய் அண்ட சாஸ்திரங்களையும் ஆளுகை செய்கிறீர். ஆண்டவரே எல்லாரும் கைகளை தட்டி ஓ ரியாபாலாபா தூடகந்தனாரி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, எங்கள் தேவகுமாரனே உமக்கு நன்றி, எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி, எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி, எங்கள் மீட்பரே உமக்கு நன்றி, எங்கள் எஜமானரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உந்தன் திரு
அது எவ்வளவு உயர்ந்தது. கையை உயர்த்தி உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. நீர் என்னை நினைத்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, நீர் என்னை நினைத்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. நீர் என்னை நினைத்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. திருநாமம் கைகளை தட்டி எவ்வளவு உயர்ந்தது. நிலாவை பார்க்கும் பொழுது, விண்மீன்களை எல்லாம் நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தாவே, எங்கள் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்படி ஒன்றும் அழகில் சிறந்தவர்கள் அல்ல, அப்படி ஒன்றும் ஞானத்தில் சிறந்தவர்கள் அல்ல, அப்படி ஒன்றும் அன்பானவர்களும் உண்மையுள்ளும் நல்லவர்களும் அல்ல. எங்களை நினைத்து எங்களை மீட்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்தது நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தாவே. நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, நீர் படைத்து நிலாவை பார்க்கும் பொழுது, இந்த விண்மீன்களை எல்லாம் நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரை என்னை நினைத்து விசாரித்து நடத்துவதற்கு நாங்கள் எம்மாத்திரம். நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, நீர் என்னை நினைத்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. நீர் என்னை நினைத்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம். கைகளை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். உந்தன் திருநாமம் எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் எவ்வளவு உயர்ந்தது.
விசாரித்து நடத்துவதற்கும், எங்களுடைய பாவத்தை அக்கிரமத்தை மன்னித்து நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் உடைய பிள்ளைகளாய் வைத்திருப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் வீடு எம்மாத்திரம் கர்த்தாவே, எங்களை தெரிந்தெடுத்தீரே, எங்களையும் அழைத்தீரே, உடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு எங்களை தெரிந்தெடுத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற, வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருகை என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். கைகளை தட்டி உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக கை தட்டலாமே. சாப்பிடாம வந்துட்டீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். வெரி குட். இன்னுமே கூட எனக்கு ஒரு திருப்தி வரல. எல்லாம் சாப்பிடாம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல காலையிலே சண்டே அன்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் காலையிலே மீன் கறியெல்லாம் ஆக்கி சாப்பிட்டுட்டு தெம்பா வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். என் வாழ்க்கையில் செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்தது நல்லது. நிச்சயமாகவே ஒரு முடிவு இன்னைக்கு என் வாழ்க்கையில் உண்டாக போகிறது. ஒரு அற்புதத்தை எனக்கு கர்த்தர் செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கர்த்தரை பார்த்து ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன். நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை எனக்கு ஆண்டவர் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை ஆராதனையிலே உங்கள் அனைவரையும் நான் வருகை என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலும் 1.5 மணி நேரம் தான் இந்த சர்ச்சி ஆராதனை, இந்த ஜெபம் இருக்குது. இதில் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஜெபித்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இது உங்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஆராதனை, உங்களுக்காகவே உண்டாக்கப்பட்ட ஆராதனை. இந்த பூமியில் ஆயிரக்கணக்கான கோடிக்கான மக்கள் வாழ்ந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் அனைவரும் மிக முக்கியமானவர்கள், அனைவரும் மிகவும் முக்கியமானவர்கள். எத்தனை பேர் ஆமென் நினைக்கிறீங்க? நீங்கள் சாதாரண நபர்கள் கிடையாது, மிக மிக முக்கியமானவர்கள். நான் உங்களை அப்படி தான் பார்க்குறேன். யூ ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் பிகாஸ் காட் ஹஸ் chosen us. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே விசேஷமானவர்கள். இந்த உலகத்தில் நான் வந்து என்ன இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, இந்த உலகத்தில் ஏன் பிறந்தேன்னு நினச்சேன். பிறந்திருக்கவே வேண்டாம் இந்த உலகத்தில். ஏன்னா இப்படிப்பட்ட மோசமான உலகம், அன்பே இல்லாத உலகம், அக்கிரமமும் அநீதியும் நிறைந்த உலகம். இந்த உலகத்தை பார்த்தா பயமாக இருக்குது, மனிதர்களை பார்த்தா பயமாக இருக்குது. இந்த உலகத்தில் பிறந்திருக்கவே வேண்டாமே என்று என் வாலிப நாட்களில் நினைத்தது உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு என்னை தெரிந்த பிறகு இந்த உலகத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையையும் அவர் மாற்ற முடியும் என்ற தைரியமும் நம்பிக்கை எனக்கு வந்தது. ஆமென். என்னோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது கூட ஒரு விசேஷ சாட்சியை நாம் வந்துட்டு கேட்க இருக்கிறோம். ஆமாம், விசேஷ சாட்சியை நம்ம கேட்க இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை நடத்தி வந்தார்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நான் பல நாள் உணர்ந்திருக்கிறேன், என்னை நடத்தி வந்தார். நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தா கூட எல்லாமே இழந்துட்டு ஜீரோவாக இருந்த நிலைமையில இயேசு என்னை தெரிந்து கொண்டார். ஜீரோவாக இருக்கிற நிலைமையில கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஒன்றுமே வழி இல்லாமல், வாழ வழி தெரியாமல் என் குடும்பமே தள்ளாடி கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். இந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, 16 வயசில், இங்கே யாராவது 16 வயசில் இருக்கீங்களா? அவங்க யாராவது கைத்துக்க முடியும்? 16 வயசு உள்ள பிள்ளைங்க யாராவது இருக்கீங்களா? பசங்க யாராவது இருக்கீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். வெரி குட். அங்கே ஒரு தம்பி இருக்கான் பாருங்க. அவனை போல வயதில் இயேசு என்னை தெரிந்து கொண்டார். வாழ்க்கையே முடிஞ்சிச்சின்னு நினச்சேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ போராட்டம், நெருக்கடி. எல்லாம் சொல்லுவாங்க இல்லாத குடும்பம் வாழ்ந்துடலாம், வாழ்ந்த குடும்பம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வாழ்ந்த குடும்பம் கெட்டு போயிடுச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத என் குடும்பம் தான் அனுபவிச்சுது. எங்கள் அப்பா எங்கள் சொந்த ஊரில் வந்துட்டு வேலை செய்யவே அச்சப்பட்டார். ஏன்னா அதே ஊரில் நல்ல நிலம்பலத்தோடு வாழ்ந்துட்டு அதே ஊரில் போய் வேலை செய்யதான்னு யோசித்தார். அப்படிப்பட்ட அந்த கடுமையான சூழ்நிலையிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்தெடுத்தார். ஆமென்.
அவர் தான் நம்மளை நடத்தி வந்தவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் தான் நம்மளை நடத்தி வந்தவர். சேர்ந்து பாடலாமா? ஒரு பாட்டு ஒன்று பாடலாமா? எல்லாம் சேர்ந்து பாடலாமா? என்னை நடத்தி வந்தது உங்க கிருபையே, இது வந்தது உங்க கிருபையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை என்ன தெரியுமா? கிருபை என்ன தெரியுமா? கிருபை வேற ஒன்றும் இல்லை. தகுதி இல்லாத மனுஷனையும் அவர் தெரிந்துக்கிட்டு அவன் மேல அன்பு வச்சு அவனை ஆசீர்வதிக்கிறாருன்னா அதுக்கு பேர் தான் கிருபை. கிருபை என்ன தெரியுமா? நிறைய பேர் கிருபை என்ன தெரியாம இருக்குது. கிருபை ஒன்றும் இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு பெரிய எஜமான ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு விரோதமா நிறைய காரியம் செஞ்சுட்டேன். அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய காரியத்தை செஞ்சுட்டேன். இந்த நிலைமையில அவர் என்ன செஞ்சாரு? நான் அவருக்கு விரோதமாக நிறைய தவறு பண்ணியிருந்தாலும், அவருக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு, அதையெல்லாம் பார்க்காம என்னை நேசித்து என்கிட்ட வந்து என்னை மகனாய் தெரிந்து கொண்டு என்னை ஆசீர்வதிப்பார்னா அதுக்கு பேர் தான் கிருபை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம்? நம்ம எல்லாருமே பாவிகள் தான். நம்ம எல்லாருமே பாவிகள் தான். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நான் ஒரு பாவமும் செய்யலை அப்படி நம்ம நினைக்கலாம். பாவம் என்று வரும்பொழுது சின்ன பாவமும் பாவம் தான், பெரிய பாவமும் பாவம் தான். கொலை பண்ணால் தான் பாவம் கிடையாது, ஒரு சின்ன உயிரை கொண்டா கூட பாவம் தான். அப்படின்னு பார்த்தாக்க எல்லாருமே பாவிகள் தான். ஆனாலும் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் கிருபை. ஆமென். நம்மளை தாங்கி, நம்மளை கைவிடாமல், நம்மளை எந்த விதமான பிரச்சனையும் வராமல், வியாதி வராமல், நெருக்கடி வராமல், கஷ்டம் வராமல் நம்மை நடத்தி வருகிறார் என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் கிருபை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்தது உங்க, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சுமந்து வந்தது உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்தது உங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை சுமந்து வந்தது. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரையும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்தது உங்க. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே.
நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், சுமந்து வந்தது உங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என்னை நடத்தி உங்க கிருபைதான். நான் விழுந்த நேரங்களை அறிந்தவர் நீரே, தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. நான் விழுந்த நேரங்களை அறிந்தவர் நீரே, தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு. எல்லாம் சேர்ந்து உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்தது உங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என்னை நடத்தி தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். எத்தனை பேரு நம்ம அழுத காலங்களை அறிந்தவர் இயேசு கிறிஸ்து? ஆமென். நம்முடைய கண்ணீரை எல்லாம் எங்க தெரியுமா வச்சிருக்கிறாராம்? அவர் கணக்கில் வச்சிருக்கிறாராம். எத்தனை நாட்கள் அழுதிங்க, எத்தனை கண்ணீர் சொட்டு விட்டீங்க, எந்த அளவுக்கு மனம் உடைந்து போய் கிடந்தீங்க. இந்த உலகமே மறந்து போயிடும், ஆனா கர்த்தர் ஒரு நாள் மறக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. இந்த பாட்டு பாடும்பொழுது நான் எப்படி என்னத்தை உணர்றேன்னா, என்னுடைய கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கிறேன். நான் அழுத காலத்தெல்லாம் அறிந்தவர் யாருன்னா ஆண்டவர் தான். ஒருவேளை நீங்க இயேசு அறிந்திருக்கலாம், இயேசு அறியாம இருக்கலாம், சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், சர்ச்சுக்கு வராம இருந்திருக்கலாம். நீங்கள் விட்ட கண்ணீரையும் இயேசுவனுடைய கண்கள் கண்டது. தெரியுமா உங்களுக்கு? அருமையான பிரதர் இருக்கிறாரு, செல்வம் பிரதர் இருக்கிறாரு, கை தூக்கும் பிரதர். அவர் வந்து வாத்தியாரா இருக்கிறாரு. செல்வம் பிரதர் இருக்கார் பாருங்க, அவர் வந்து வாத்தியாரா இருக்கிறாரு. எழுந்து நின்னுங்க பிரதர், ஒரு நிமிஷம் எழுந்து நின்னுங்களேன். அவர் வாத்தியாரா இருக்கிறாரு. ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி பிரதர் வேலை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டேன். அது எப்படின்னு தெரியல பாஸ்டர், எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா நான் சொன்னேன், இந்த வேலை மட்டும் உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த உலகத்தில் ஒருத்தருமே உங்களுக்கு மதிச்சிருக்க மாட்டாங்க பிரதர். வேலை கிடைத்த பிறகே 37 வயசு வரைக்கும் பொண்ணே கிடைக்கல, பொண்ணு தரமாட்டேன்ட்டாங்க. நல்ல கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, ஆனாலும் பொண்ணு தரல யாருமே. அவர் சொன்னார், ரொம்ப மன உடைந்து போயிருந்தார். அப்போ சொன்னேன் நான், வேலை இருக்கும்பொழுதே இந்த நிலைமண்ணா, வேலை இல்லைன்னா என்ன ஆகுறது? அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்களோ வரலையோ, வராத போதும் கர்த்தர் இந்த மனுஷனுக்கு இந்த வேலையை கொடுத்தாதான் இந்த மனுஷன் வாழ முடியும்னு தெரிந்து அந்த மனுஷனுக்கு அந்த வேலையை கொடுத்தாருன்னு உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அவர் நான் சொன்னேன், இந்த வேலையை நீங்கள் இயேசு அறியலைன்னா கூட இந்த வேலை யார் கொடுத்தானா கர்த்தர் தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த மனுஷனுக்கு இந்த வேலை இல்லைன்னா உலகத்தில் யாருமே மதிக்க மாட்டாங்க, இருக்கும்போதே மதிக்க மாட்டேன்றாங்கண்ணா, இல்லைன்னா சுத்தமாக நினைச்ச மாட்டாங்க. அதுதாங்க, நீங்கள் இயேசு அறியலைன்னா கூட அவருடைய கண்கள் உங்களை கண்டது. ஆமென். எல்லாம் சொல்லலாமா? உட்கார்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ பிரதர். நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. எல்லாம் வாயை திறந்து சொல்லுவோம். நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு
எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே. கைதட்டி பல்லமா. நல்லவரே வல்லவரே, என்னை நடத்தி நடத்தி தின சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தின சுமந்து வந்தது உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்தது உங்க. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கு நீங்க சொல்ல முடியும், நான் இயேசு வரியில தான், ஆனா அவர் தான் என்னை நடத்தி வந்தாரு. தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அந்த ரகசியம்? இப்போ நான் என் சூழ்நிலை சொல்றேன் பாருங்களேன். நான் பிறந்து 1 வயசான பொழுது எங்க அப்பா என்ன செஞ்சாருன்னா, இந்த அவரு எங்க அம்மாவும் வேணாம் என்னையும் வேணான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணி ஜீவனாம்சம் கொடுத்து எங்க அம்மாவை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டாரு. 1 வயசு இருக்கும் பொழுது என்னை எங்கள் அம்மா தூக்கிட்டு போயிட்டு எங்கள் பாட்டி வீட்டில் தான் என்னுடைய 15 வயசு வரைக்கும் வளர்த்தாங்க. எல்லாம் கவனிங்க, 15 வயசு வரைக்கும் எங்கள் பாட்டி வீட்டில் தான் வளர்த்தாங்க. ஒரு 5 வருஷம் கழித்து மறுபடியும் எங்கள் அப்பா என்ன செஞ்சார், எங்கள் அம்மாவை தேடி வந்தார். அதுக்கப்புறம் ஆனால் அந்த 1 வயசு இருக்கும்பொழுது அப்படியே அனாதையாக எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா அனுப்பி விட்டார். ஏன்னா அவருக்கு நிறைய பணம் இருக்குது, சொத்து இருக்குது, நிலம் இருக்குது, ஆடம்பரமான வாழ்க்கை இருக்குது. அதனால் எங்கள் அம்மா ஒரு பெரிய விஷயமா தெரியல, நானும் ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் என்னுடைய 16 வயசில் இந்த ஆண்டவர் இயேசுவை நான் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நிர்கதியற்று இருந்தோம், ஆதரவற்று இருந்தோம். வெளியூரில் போயிட்டு ஒரு 15 வருஷம் கிடந்தோம். நாங்கள் 15 வருஷம் வாழ்ந்தோம். வெளியூரில் வாழ்வது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? 1000 தான் நீங்கள் என்னதான் வாழ்ந்தாலும் உங்களை வந்தாரங்குடின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை தேடி ஒரு நாள் சர்ச்சைக்கு போனேன். நான் சொல்கிறேன், நான் தேடி போன 16 வயசு அல்ல, இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டது. நான் பிறக்கும் முன்பதாகவே என் கருவை அவருடைய கண்கள் கண்டது. இந்த கரு எனக்கு தேவை என்று தெரிந்து கொண்டார். ஆமேன். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கல்ல, நீங்களாம் இன்னைக்கு வந்த நபர் கிடையாது. இந்த 50 வயசுலையோ 40 வயசுலையோ 20 வயசுலையோ நீங்கள் வரல. உங்கள் கருவிலேயே இந்த கரு எனக்கு தேவை என்று கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால தான் இன்றைய வரைக்கும் அவர் தான் நடத்தி வந்திருக்கிறாரு. எத்தனையோ விபத்தில் நீங்கள் இறந்து போயிருக்கணும், எத்தனையோ ஆபத்தில் இறந்து போயிருக்கணும், எத்தனை வியாதியில் இறந்து போயிருக்கணும். ஆனால் கர்த்தர் இன்னைய வரைக்கும் உயிரோடு கூட வச்சிருக்கிறாருன்னா அது உங்கள் மேலே வச்ச தயவு. நீங்கள் அவர் அறியலைனாலும் அவருக்கு உங்களை தெரியும். எத்தனை பேர் புரியுது? உங்களுக்கு அவரை தெரியலனாலும் அவருக்கு உங்களை தெரியும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் கடந்த வாரம் சொன்ன பாருங்க, இன்னைக்கு ஜனங்களுக்கு இயேசுவை தெரியல, ஆனால் இயேசுவுக்கு ஜனங்க எல்லாரையும் தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையும் தெரியும், எல்லாருடைய கஷ்டமும் தெரியும், எல்லாருடைய பாடுகளும் தெரியும், எல்லாருடைய கண்ணீரும் தெரியும். நீங்கள் விட்ட கண்ணீரெல்லாம் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருந்துதான் என் பிள்ளை வாழ்க்கையில் விடுதலை தரணும்னு இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? நீங்கள் விட்ட கண்ணீரை எல்லாம் கர்த்தர் கண்டதுனால தான் என் பிள்ளைக்கு எப்படியாவது விடுதலையை தரணும், என் பிள்ளைய வாழ வைக்கணும்னு கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, அப்பா நான் சிரிக்கும் பொழுது 1000 பேர் என் கூட இருந்தாங்க, நான் அழும்பொழுது என்னை அனாதையாக விட்டு போயிட்டாங்கப்பா, நான் மட்டும்தான் உங்களை பார்த்துட்டு அழுதுட்டு கிடந்தேன். என் கண்ணீரையெல்லாம் நீங்கள் கண்டு என்னை அழைத்து கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கீங்களே, உமக்கு நன்றி. எல்லாம் சொல்லலாமா? இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் படிச்சுட்டு பாடிட்டு நம்ம தொடர்ந்து ஏசப்பாவுடைய வசனத்தை கேட்க இருக்கிறோம். பிறகு உங்களுக்கு ஜெபிக்க இருக்கிறேன், உங்கள் வியாதி பிரச்சனை மாறி ஜெபிக்க இருக்கிறேன். நீங்கள் இந்த சபைக்கு வர 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 என்ன நடக்கும்னு சொன்னால் கொஞ்ச நாளுக்கு பிறகு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கும். ஆமேன். இன்றைக்கு திலகன் சிஸ்டர் வந்து சாட்சி சொல்ல போகிறாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எப்படிப்பட்ட வறுமையில் கஷ்டத்தில் கடந்தாங்க, பிறகு எப்படி வாழ்க்கை மாறுச்சுன்னு அவங்க சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாடலாம். நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை
எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, வல்லவரே நல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவர். திருத்த முகத்தோடு என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து, நான் சொல்லுங்க, என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து, மறுபடியும் சொல்லலாமா? என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதான். எல்லாரும் கைகளை திருக்கத்தை நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது ஒரு சாட்சியை நம்ம கேட்க போறோம். அவங்க வாழ்க்கை எப்படி அவங்க வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மாற்றினார், எப்படி அவங்க குடும்பத்தை கர்த்தர் மாற்றினார், குடும்பத்தில் என்ன அற்புதம் நடந்துச்சு என்பதை அவங்க சாட்சி சொல்லுவாங்க. அவங்க இயேசுக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேய் பிசாசில் மாட்டிட்டுலாம் கடந்ததாக கேள்விப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் இயேசு வாழ்க்கையை மாற்றினார். அதெல்லாம் அவங்க சொன்னால் நல்லமா இருக்கும். வந்து சாட்சியாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சாட்சியை சொல்லணுன்னா என்ன சொல்கிறது, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை சாட்சியாக நடத்தி வந்தார். அல்லேலூயா சொல்கிறேன். ஸ்தோத்திரம். நான் வந்து இந்த மாவட்டம் இல்லை, நான் வந்து விழுப்புரம் மாவட்டம். எல்லாம் என்ன இந்த ஊர் நினச்சிருப்பீங்க. நான் இந்த ஊரில், நான் விழுப்புரம் மாவட்டம். நான் வந்து இந்த ஊரில் ஆனந்தகுடி கிராமத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன். என் பேர் வந்து திலகம். நான் வந்து உங்களா மாதிரி தான் இப்போ வாலிப பிள்ளைங்கள்லாம் இருக்கீங்க. இந்த வயசுலேயே வந்து நான் சபைக்கு போயிருக்கேன். அங்கே எங்கள் ஊரில் நான் போயிருக்கேன். எப்படி போனேன்னா எல்லோரும் போவாங்க. எங்கள் மாமா வந்து ஐயா மாதிரி பாஸ்டராக இருக்காங்க. அவங்க வந்து இந்தமாரி பாடல், உங்களுக்கு பாடல் பிடிச்சதுன்னு சொன்னீங்க இல்லையா, அவரும் இதேமாரி பாடலை பாடுவார் நிறைய வீட்டில். அப்போல்லாம் எனக்கு இயேசுவை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்போது எல்லாம் போவாங்க, நானும் போவேன். போகும்போது போவனை தவிர இந்த பாட்டை மட்டும் கேட்டுட்டு வந்துடுறது, மற்றபடி ஒன்றுமே தெரியாது. பாட்டு பிடிக்கும், அதனால் சர்ச்சுக்கு போவேன். இப்படி கொஞ்ச நாள் போனால் அப்படியே டச்சு விட்டுடுச்சு. அப்படியே நான் போகாத இருக்கும்போது அப்படியே இருந்தால், நான் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க. ஆனால் நான் எங்கள் அப்பா அம்மா கூட இல்லை. எங்கள் அப்பா அம்மா எங்கள் அத்தை வீட்டில் என்னை விட்டுட்டாங்க. சின்ன 4வது படிக்கும்போதே எங்கள் அம்மா எங்கள் அத்தை வீட்டில் விட்டுட்டாங்க. அவங்க வீட்டிலே இருந்தேன். அடுத்தவங்க வீட்டில் இருந்தால் என்ன சூழ்நிலைன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே. எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பா, எங்கள் அத்தை 3 பேர். எங்கள் அத்தை என்ன செய்வாங்க, எங்கள் அத்தை நல்லவங்க தான், நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் நான் அவங்க வீட்டில் இருந்தனால ஒரு அடிமை போல் என்னை வச்சுருந்தாங்க. அது வந்து அப்போல்லாம் எனக்கு தெரியாது எதுவுமே. அடிமை போல் வச்சுருந்தாங்க. எங்கள் சித்தப்பா வீட்டை வந்து எங்கள் அத்தை ரொம்ப நேசிப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. அப்போல்லாம் எதுவுமே தெரியாது. நானும் அப்படி தான் இருந்தேன். என்னை போலவே எங்கள் சித்தப்பாவுக்கும் ஒரு பொண்ணு. எனக்கு 25 வயசு ஆச்சு. 25 வயசு ஆகிடுச்சு. எங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு வந்து நிறைய வரன் பார்ப்பாங்க. நானும் அந்த வயசில் தான் அந்த வீட்டில் இருப்பேன். அதுக்கு வந்து திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஆனால் என்னை கணக்கிலேயே வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை கணக்கில் வச்சுக்கிட்டார். அல்லேலூயா. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து அங்கே வேலை பார்த்துருந்தாரு, நானும் அங்கே வேலை பார்த்துருந்தேன். திடீர்னு வந்து உங்களை வந்து கேட்டால் உங்கள் வீட்டில் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார். நான் எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன். ஆண்டவர் தயவால் எனக்கு திருமணம் நடந்துச்சு. எனக்கும் ஆண்டவருக்கும் பெரிய பிரிவு டச்சு விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் நான் பாருங்கள், எனக்கு நன்றியே இல்லை. ஆண்டவரை மறந்துட்டேன் இடையில். ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சார். என் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைத்தார். அதெல்லாம் நான் மறந்துட்டு ஆண்டவரை மறந்துட்டு அதுக்கப்புறம் திருமணமாகி 2 பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலே இருந்தோம். பாண்டிச்சேரியில் இருந்துட்டு சரி நம்ம சொந்த ஊருக்கே வந்துடுவோம். வாடகை கொடுக்க முடியலங்க, ரொம்ப கஷ்டம். 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. சரி வாடகை கொடுக்கணும், கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொந்த ஊருக்கு வந்துடும்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்துட்டு பயங்கரமாக விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டேன். பொட்டு வைக்கிறது தான் வெள்ளிக்கிழமைன்னா அதை சொல்லவே வேணாமே, பயங்கரமாக செய்வேன். காலையில் குளிச்சுட்டு பாட்டையை போட்டுக்கிட்டு எல்லாமே செய்வேன். ரொம்ப இது பண்ணுவேன். அதுக்கு செலவு பண்ணது அதிகம். வாரம் இப்படி இருக்கும்போது எங்கள் மாமியார் வந்து இறந்துட்டாங்க. இறந்துட்டு என்ன ஆச்சுன்னா
என்னை வந்து பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. எனக்கே தெரியாது, நான் ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தேன். என்கிட்ட பேசவே நிறைய பேர் பயப்படுவாங்க. எங்கன்னா போகணுன்னா கூப்பிட்டா கூட யாருமே வரமாட்டாங்க. அந்த பிள்ளைங்கள என் கூட அனுப்பவே மாட்டாங்க. அவ்வளோ மோசமான நிலமை என் நிலமை. எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை, நிம்மதி இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் பார்க்கணும். எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அவருக்கும் நிம்மதி இல்லை. என்னால் என் குடும்பத்தில் யாருக்குமே நிம்மதி இல்லை. நிறைய அங்கங்கே போயிட்டு நிறைய செலவு பண்ணார். பல ஆயிரங்களை செலவு பண்ணார். ஒரு நாளும் அது எனக்கு சரியாகவே இல்லை. ஒருத்தர் சொன்னார், இந்த பொண்ணு உயிரோடவே இருக்காது, இது இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே புரியல. அப்புறம் ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருக்கும்போது ஐயா மனைவியும் திடீர்னு வராங்க. நான் அந்த வழியாக போகிறேன். வரும்போது பார்த்து பேசுகிறாங்க. இப்போ உங்களை வந்து நாங்கள் கூப்பிட்றோம் இல்லையா, நான் கூப்பிட்றேன் இல்லையா, அது போல் ஐயா மனைவியும் வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது அப்போ மனசுக்கு ஒரு சமாதானம் வந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே போயிருக்கிறேன்ல, சபைக்கு ஏற்கனவே போயிருக்கிறோம், நடுவில் மறந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் திரும்ப நம்மளை அழைக்கிறாரு. நம்ம தான் ஆண்டவரை மறுதளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே நான் வரேன்னு சொன்னேன். ஜெபம் பண்ணேன். வர ஆண்டவர் வாரம் தவறாமல் வந்தேன். ஆனால் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இல்லை, வந்து ஆண்டவர் வந்து பெரிய மாற்றத்தை எனக்கு கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார். அந்த அப்படி பயப்படுவேன் நான். 12 மணி ஆனால் வெளில வரமாட்டேன், 1 மணி ஆனால் நைட்டில் வெளில வரமாட்டேன். அவ்வளோ பயப்படுவேன். இப்போல்லாம் பயன்றதே என்னான்னு தெரியாமல் போயிடுச்சு. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றினார். ஆண்டவர் புது வாழ்வை, புது ஜீவனை, இறந்துருவான்னு சொன்ன காரியத்தை என்னை உயிரோடு நாள் வரைக்கும் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவு, ஒன்றுமே இல்லை. இந்த ஊருக்கு வரும்போது சும்மா தான் வந்தேன், வெறுமையாக தான் வந்தேன். மோசே சும்மா வந்து 2 பரிவாரங்கள் வெறும் கையாக கடந்து வந்தார். அவருக்கு 2 பரிவாரங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. அதுபோல் இந்த ஊருக்கு வெறுமையாக வந்த, ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன போது குடிசை வீடு தான், ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவரை அறிஞ்சு நான் தொடர்ந்து வந்தேன். கர்த்தருக்குள்ள அந்த ஞானஸ்தானம் எடுத்தேன். இன்றைக்கி ஆண்டவர் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்போலாம் வேலையே இருக்காது, இங்கேயே சுற்றி சும்மா வருவார். அவருக்கு வேலையே இல்லை. அதுக்கப்புறம் லயோலா காலேஜில் அவருக்கு வந்து வேலை கிடச்சிது. கை நிறைய சம்பளம் வாங்கினார். ஆண்டவர் தயவாக எங்களை வந்து நடத்தி வந்தார். இன்றைக்கி வந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், சின்னதாக கடை வச்சுருக்குறோம், மாவு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆண்டவர் வந்து வீடு கட்ட ஆண்டவர் உதவி செஞ்சார். கண்டிப்பாக ஆண்டவர் இல்லைன்னா இந்த காரியம்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கவே முடியாது. ஏன்னா 100% நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட திறமையோ படிப்போ அழகு வசதி எதுவுமே கிடையாது. ஆனால் பைத்தியமானவர்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த பைத்தியத்தையும் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு புது வாழ்க்கையை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான ஒரு சாட்சி. ஏன்னா இதை வந்துட்டு நான் எனக்கு தெரியாத சில விஷயத்தில் இன்றைக்கி தான் சொன்னாங்க அவங்க. கர்த்தர் நல்லவர். அந்த ஊருக்கு போகும்பொழுது அவங்க பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்குன்னு அப்படி தான் இருந்ததாக கேள்விப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் அந்த நிலைமையிலிருந்து அருமையான சகோதரியை மீட்டு எடுத்தார். மறுபடியும் ஒரு கைதட்டி கொடுக்கலாமா கர்த்தருக்கு? கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள் எப்படி வாழணும், ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வாழணும் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். என்ன ஆலோசனைன்னு கேட்டால், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த வேத புஸ்தகம் என்பது இது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய புஸ்தகம். இந்த புஸ்தகத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், எப்படிலாம் அற்புதம் பண்ணினார், எத்தனை பேரை விடுதலையாக்கினார், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்து ஆசீர்வதித்தார் என்கிற வரலாறுலாம் அடங்கியிருக்கக்கூடிய புஸ்தகம் இது. இதில் அவருடைய உபதேசமும் அடங்கியிருக்குது. என்னெல்லாம் சொல்லி கொடுத்தார் ஜனங்களுக்கு, எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தார். இந்த காரியமும் இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பைபிளில் வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிக்கிறோம். படிக்கலாமா? 25வது வசனம், 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். எல்லாம் கவனிங்க.
இந்த மாலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், கவலைப்படாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்திலேயே பெரிய வேதனை என்னன்னு கேட்டா, கவலை இல்லாத மனுஷனே கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசல் படி இருக்குதோ இல்லையோ, மனிதனுக்கு மனிதன் ஏகப்பட்ட கவலைகள், ஏகப்பட்ட போராட்டங்கள், நிம்மதியற்ற வாழ்க்கை, சந்தோஷமில்லாத வாழ்க்கை. இந்த உலகம் முழுவதும் மனிதர்கள் இன்னைக்கு வாழ்க்கையே சவாலாயிருக்கிற அளவுக்கு, வாழ்வதா சாவதா என்று யோசிக்கும் அளவுக்கு பிரச்சனைகளையும் பாடுகளையும் உபத்திரவத்தையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், கவலைப்படாதிருங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்களேன், கவலைப்படாதிருங்கள். இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா, இட் இஸ் இம்பாசிபிள். சாத்தியம் கிடையாது. எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது, இவ்வளோ கஷ்டம் இருக்கும்பொழுது, இவ்வளோ வியாதி இருக்கும்பொழுது, நெருக்கடிகள் இருக்கும்பொழுது, கடன் பிரச்சனை இருக்கும்பொழுது எப்படி கவலைப்படாமல் இருப்பது? ஆண்டவர் சொல்றாரு கவலைப்படாதிருங்கள். அப்படி சொல்றாருன்னா சொல்றவர் யாருன்னு பார்க்கணும். சொல்றவர் யாருன்னா, ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பதாக சொல்லுகிறவர் யார் என்பதை வைத்து நீங்க கவலைப்படாமல் இருக்கலாம், தைரியமாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். நல்ல கவனிங்க. உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் வராரு. அவர் உங்க சொந்தக்காரர். அவர் உங்க வீட்டுக்கு வராரு. அந்த நேரத்தில் உங்க வீட்டில் என்ன பிரச்சனைனா, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பெரிய அழுகையும் கூக்குரலமா கிடக்குது வீட்டில். அல்லது 1000 ரூபாய்க்கு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்குது. அந்த பணக்காரர் வந்து என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதப்பா, பார்த்துக்கலாம். அப்படி சொன்னா நீங்க எப்படி இருக்கலாம்? தைரியமா இருக்கலாம். உங்களை விட கஷ்டவாளி ஒருத்தர், நீங்க 1000 ரூபாய்க்கு கஷ்டப்படுறீங்கன்னா ஒருத்தர் 100 ரூபாய்க்கு கஷ்டப்படுறாரு. அவர் உங்களை பார்த்துட்டு கவலைப்படாதப்பா, பார்த்துக்கலான்னு தைரியமா இருப்பீங்களா? இருக்க முடியாது. ஆனா கோடி கோடியா சொத்து வச்சிருக்கு, கவலைப்படாதப்பா பார்த்துக்கலான்னு சொன்னா தைரியமா இருக்கலாம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஜனங்களை பார்த்துட்டு, கவலைப்படுகிற ஜனங்களை பார்த்துட்டு கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாதீங்க அப்படி சொல்றாருன்னா அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், உங்கள் கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றுவார், உங்க கண்ணீரை கர்த்தர் துடைப்பார் என்பதுதான் அதோட அர்த்தம். ஆமென் சொல்லலாமா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மக்கள், உலக மக்கள் எதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்கன்னா, உணவுக்காய் கவலைப்படுறாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, எல்லாம் அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் இவ்வளோ பாடுபடுறோம் அப்படிம்பாங்க. உணவுக்காய் கவலைப்படுறாங்க. ரெண்டாவது, இந்த உலகத்தில் நல்ல வஸ்திரத்தை உடுத்தலைன்னா அந்த மக்கள் மதிக்க மாட்டாங்க. இந்த வஸ்திரத்தை வாங்கணுமே, நல்ல வீடை கட்டணுமே, இதெல்லாம் அனைவருக்கு கவலை இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்றாரு. உணவுக்காகவும் கவலைப்படாத, உடைக்காகவும் கவலைப்படாத. சரி, கவலைப்படாமல் இருந்தால் இதெல்லாம் சந்திக்கப்படுமா? இதெல்லாம் வருவதற்கு கர்த்தர் வழி ஏதாவது வச்சிருக்கிறாரா? எப்படி அந்த தேவையை சந்திப்பாரு? எப்படி அதை கொடுப்பாரு? அப்ப இயேசுவை நம்பிக்கிட்டு இருந்தா மட்டும் வாழ்க்கை மாறிடுமா? கடவுள் என்ன வானத்தை திறந்துட்டா கொடுப்பாரு? இப்படி சில பேருக்குள்ள கவலை இருக்குது. என்ன இருக்குது? தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள் சொல்றவர் யாருன்னா, குறையில்லாமல் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறவர் தான் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள். ஆமேன். இவர் இன்னைக்கு தான் நடத்த போகல, ஏற்கனவே ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்களை நடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், கட்டளையிடுகிறார், கவலைப்படாதிருங்கள். ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, 26வது வசனத்துல, உங்க கண்ணை கொஞ்சம் நீங்க சில உலகத்துல படைக்கப்பட்ட வஸ்துக்களை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். எதை பார்க்க சொல்றார் ஆண்டவரே? பறவைகளை கவனித்து பாருங்கள், பட்சிகளை கவனித்து பாருங்கள். சரி, நான் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கும் அதை கவனித்து பார்ப்பதற்கும் சம்பந்தம் இருக்குதான்னு கேட்டா சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு கேட்டா, அவர் சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, அந்த பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் எல்லாம் சொல்லுங்க, உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். இந்த பரமபிதா யாருடைய பரமபிதா சொல்லுங்க? நம்முடைய பரமபிதா. எல்லாரும் கையை வச்சு சொல்லாமா? என்னுடைய பரமபிதா. என்னுடைய பரமபிதா
ஆகாயத்து பறவைகளை எல்லாம் போஷிக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார், பறவைகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிறார். இப்படி சொல்லலாம் எல்லாருமே. என்னுடைய பரமபிதா ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிறார். அந்த பறவைகள் ஒரு நாளும் விதைத்ததும் கிடையாது, அறுத்ததும் கிடையாது, களஞ்சியத்துல சேர்த்து வைத்ததும் கிடையாது. இந்த வேலையெல்லாம் செய்தாதான் கவலை இல்லாம இருக்க முடியும். என்னென்ன செய்யணும்? விதைக்கணும், அறுக்கணும், களஞ்சியத்துல சேர்த்து வைக்கணும். அப்பதான் கவலை இல்லாம வாழலாம், நல்லா சாப்பிடலாம், அக்கௌண்ட்ல நிறைய பணம் போட்டிருந்தா தான் கவலை இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த வேலையெல்லாம் இந்த பறவைகள் செய்யல. இப்ப நீங்க கூட சொல்லலாம், எனக்கு பேங்க் பேலன்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க பாஸ்டர், என் அக்கௌண்ட் ஜீரோவிலே தான் இருக்குது, சிங்கிள் டிஜிட்ல தான் என்னுடைய பணம் இருக்குது. அதாவது 100 ரூபாய்க்கு 100 ரூபான்னு போனாலே 3 டிஜிட் ஆயிடுது. 100. டபுள் டிஜிட்னு சொன்னாக்க 99 ரூபா, 88 ரூபா, 70 ரூபா தான் என்னுடைய பணம் இருக்குது. இந்த 2 டிஜிட்டும் கீழே போயிட்டு சிங்கிள் டிஜிட்ல தான் பணம் இருக்குது. 9 ரூபா, 8 ரூபா, 7 ரூபான்னு அக்கௌண்ட்ல இருக்குது. பெரிய பேங்க் பேலன்ஸ் ஒண்ணுமே இல்லை. நிலம்புலத்தை ஏதாச்சும் வாங்கி வச்சிருக்கீங்களா? அதுவும் ஒண்ணும் இல்லை. வீடு வாசல கட்டிருக்கீங்களா? அதுவும் ஒண்ணும் இல்லை. இப்படி பேங்க் பேலன்ஸ் இல்லைனாலும், வீடு வாசல கட்டி வைக்கலனாலும், சொத்து சுகம் இல்லைனாலும் அவர் சொல்றாரு கவலைப்படாதீங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? சரி, கவலைப்படாம இருந்த கர்த்தர் நடத்துவாரா அப்படின்னா, அதையே போஷிக்கிறவர் உங்களை போஷிப்பார். ஆமென். கவலைப்படாதிருங்கள் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த ஆகாயத்து பட்சிகளை எல்லாம் கவனித்து பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதும் இல்ல, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அப்படி சொல்லிட்டு அதோட நிறுத்தல அவரு. அதோட நிறுத்தல. அந்த பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போகக்கூடிய குறுகிய ஆயுள் காலம் உள்ள பறவைகளையே போஷித்து நடத்துவார் என்று சொன்னால், அவருடைய சாயலில் இருக்கிற உங்களை போஷித்து நடத்த மாட்டாரா? ஆமென். அழிந்து போகக்கூடிய குறுகிய காலம் ஆயுள் நாட்களை உடைய மிகவும் சிறியதாய் இருக்கக்கூடிய பறவைகளையே போஷித்து நடத்துவார் என்று சொன்னால், நீங்களும் நானும் பறவையை போல உலகத்தில் பிறந்து அப்படியே சாகிறவர்கள் அல்ல. நாம் எல்லாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆமென். எந்த பறவையும் கடவுளுடைய சாயலில் கிடையாது, எந்த ஜீவராசியும் கடவுளுடைய சாயலில் கிடையாது. ஆனா மனுஷன் மட்டும் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறவன். கடவுளுடைய சாயலிலே இல்லாத பறவைகளையும் அவர் போஷிப்பார் என்று சொன்னால், இன்னும் சொல்ல போனா பறவைகளுக்கு அவர் பரமபிதா கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் அவர் பிதாவா இருக்கிறார். எல்லாம் சொல்லாம கடவுள் பறவைகளுக்கு அப்பா கிடையாது, எனக்கு அப்பாவா இருக்கிறார். பறவைகளுக்கு அவர் அப்பாவா இல்லைனாலும் அதையே போஷிக்கிறார் என்று சொன்னால், எனக்கு அவர் அப்பாவா இருந்து என்னை போஷிக்காமல் விடுவாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அப்பாவா இருந்து போஷிக்காம விடுவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போஷிப்பார். ஆமென் சொல்லலாமா? கண்டிப்பாக போஷிப்பார். என்னுடைய ஆகாரத்தை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஒரு நாள் பாருங்க, இந்த கொரோனா டைம்ல எந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம மேல கரிசனையா இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த கொரோனா டைம்ல எல்லா இடமும் வீடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. உங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு. யாரும் எந்த கடைக்கு போக முடியாது, எந்த பொருளையும் வாங்க முடியாது. இந்த கொரோனா காலத்துல எல்லாம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தோம். அந்த நேரத்தில் பாருங்க, நானும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ என்ன கிழமை தெரியல, ஒரு நாள் வந்து எல்லாம் கடைக்கு போகலாம், ஜாமான் இன்னைக்கு மட்டும் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. அன்னைக்கு பார்த்து என் மனைவிட்ட சொன்னேன், நான் நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, மீன் சாப்பிடலாம் இன்னைக்கு. ஏன்னா எவ்வளோ நாள் வீட்டில் அடைஞ்சு கிடந்தாச்சு, மீனே சாப்பிட முடியல, இன்னைக்கு எப்படியாவது மீன் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு காய்கறி வாங்கிட்டு வரலான்னு விருதாச்சலம் மார்க்கெட்டுக்கு போனேன். காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கிட்ட வந்து படி ஏறும்பொழுது தான் ஞாபகம் வருது, ஆடாடா மீன் வாங்க மறந்துட்டோமே அப்படின்னு. போனது எதுக்கு தான்? மீன் வாங்க தான். எல்லாத்தையும் வாங்கிட்டு மீன் வாங்க மறந்துட்டேன். படிக்கிட்ட வரும்பொழுது தான் ஞாபகம் வருது, மீன் வாங்க மறந்துட்டோமே அப்படின்னு. வீட்டுக்கு வர என்ன பதில் சொல்லுன்னு தெரியலையா மனைவிட்டுன்னு தெரியாம மேலே படி ஏறி மேலே வந்தா என் மனைவிட்டு சொன்ன, அம்பரிசி மீன் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு. என் மனைவி சொன்னாங்க, மீன்லாம் வந்துருச்சிங்க அப்படின்னாங்க. எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். பாருங்க, ஒரு சகோதரன், நம்ம சர்ச்சை சார்ந்த சகோதரன் இங்கே வந்திருக்கிறாரு, வீரமணிகண்டன் சொல்லிட்டு.
அவர் இங்கே குளத்துக்கு மீன் பிடிக்க போயிருக்கிறாரு, அவங்க தெரிஞ்சவங்க குளத்துக்கு. அவரும் அச்சுதன் ஒரு பிரதரும் மீன் பிடிக்கும் பொழுது ஏன் ஞாபகம் வந்திருக்குது, நம்ம பாஸ்டருக்கு மீன் கொடுக்கணுமேனு யோசிச்சிருக்கிறாங்க. நேராக உயிர் மீனை 2 பிடிச்சிட்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த நேரத்தில் தான் நான் கடைக்கு போயிருக்கிறேன், வீட்டில் 2 மீனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் மீன் வாங்க மறந்துட்டேன், என்னை போஷிக்க, எனக்கு மீன் கொடுக்க, எனக்கு ஆகாரம் கொடுக்க கர்த்தர் மறக்கல. கைதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நான் மறந்தாலும் அவர் மறக்கவில்லை. இப்ப தெரியுதா உங்களுக்கு, யாரை கொண்டு நடத்துவார், எப்படி நடத்துவார், இது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் பல வழிகளை வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, போஷிப்பவர், ஆகாரம் கொடுக்கிறவர், ஆகாரம் கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குகிறவர், தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவர். பைபிள்ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்கு நான் அதை சொல்ல விரும்புறேன், எல்லாம் கவனிங்க. எலியா என்கிற மனுஷன், அந்த மனுஷன் வாழ்ந்த தேசத்துல பஞ்சம், 3.5 வருஷம் மழை பெய்யல, 6 மாசம் மழை பெய்யலனாவே நாடே இப்படி காஞ்சு போய் நாடே வேதனையா மாறிடும், எந்த பயிரும் விளையாது. இன்னைக்கெல்லாம் மோட்டார் வசதி இருக்கிறது, போர்வெல் போட்டு மக்கள் தண்ணி எடுத்து பயிர் வைக்கிறாங்க. அந்த நாட்கள் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த நாட்கள்ல வானத்திலிருந்து மழை பெய்தால்தான் தேசம் விளையும், மழை பெய்யலன்னா தேசம் விளையாது. எனவே 3.5 வருஷம் மழை பெய்யல, பனியும் பெய்யல, தேசத்துல பயங்கரமான பஞ்சம், மக்களை திங்கிற பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பஞ்சம் தேசத்துல வந்துருச்சு. எலியான்ற மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை போஷிக்க, உனக்கு ஆகாரம் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறேன், நான் உன்னை நடத்த போகிறேன். நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படின்னாரு. நான் சொல்ற இடத்துக்கு நீ போ. எங்க ஆண்டவரை போகணும் அவர் கேட்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, நீ ராஜ அரண்மனைக்கு போகாத, மந்திரிமார்கள் வீட்டுக்கு போகாத, நான் உனக்கு சொல்ற கேரித் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆத்துக்கு போ, அந்த ஆத்து ஓரமாக இருக்கிற மரத்துக்கு கீழே உட்கார்ந்துரு, உன்னை போஷிப்பதற்காகவே நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். எதுக்கு கட்டளையிடுவாரு? இப்படி உங்கள்கிட்ட சொன்னா நீங்க யாராவது போவீங்களா? ஆண்டவரே போஷிப்பதற்கு வேற எதையாவது ஒரு பறவை கிட்ட சொன்னா கூட நல்லா இருக்கும். போயும் காக்காட்ட பேசுறேன்றீங்க, காக்கா ஆகாரம் கொடுக்குன்றீங்க, அதுவும் ராஜ அரண்மனைக்கு போக சொல்லல, மந்திரிமார் வீட்டுக்கு போக சொல்லல, அங்கேயாவது ஸ்டாக் வச்சிருப்பாங்க, பணங்கணம் இருக்கும், சொத்து இருக்கும், என்ன எங்க போக சொல்றீங்க? ஆத்துக்கு போக சொல்றீங்க. நான் ஆத்துல போய் உட்கார்ந்துருந்தா, அதுவும் இந்த காக்காவை நம்பி புடுங்கிக்கிட்டு போகிற காக்காவை நம்பி ஆத்துல உட்கார்ந்தா எப்படி எனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று கேள்வி கேட்கல. கர்த்தர் உங்களை நடத்தணும்னு நினைச்சிட்டா, உங்களை பிடுங்குகிற மனுஷனை வைத்து கூட உங்களுக்கு கொடுக்க வைப்பார். ஆமேன். உங்களுடைய அபகரிக்க மனுஷனை கொண்டு கூட உங்களுடைய தேவையை சந்திப்பார். ஆமேன். உங்களை அழிக்க நினைக்கிற மனுஷனை வைத்து கூட உங்கள் தேவையை சந்திப்பார். கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் கொடுப்பார். பாருங்க, அப்படிதான் அந்த இடத்துல சொல்றார் ஆண்டவர். நீ கேரித்தாத்துக்கு போ, அந்த ஆத்துல உட்கார்ந்துரு, ஆத்துல இருக்க தண்ணியை குடிச்சிக்க, உன்னை போஷிப்பதற்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன். பாருங்க, காகங்கள் வந்துச்சு, ஒவ்வொரு நாளும் என்ன சாப்பாடு கொடுத்துச்சு அப்படின்னா, அதுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்து எலியாவுக்கு கொடுத்துச்சு. என்ன கொடுத்துச்சுன்னா, வசனம் சொல்லுது, அப்பமும் இறைச்சியும் கொடுத்துச்சான். என்ன கொடுத்துச்சு? அப்பமும், நம்ம ஊரில் உள்ள பாஷையில் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் சப்பாத்தியும் அது கூட லெக் பீஸும் கொடுத்துச்சு. கையை தட்டி கத்த நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன கொடுத்துச்சுன்னா, நல்ல ஒரு சப்பாத்தி, அதுக்கு சைட் டிஷ் என்ன? லெக் பீஸ். டெய்லி கொடுக்குது. இன்னைக்கு இந்த காக்கா, நாளைக்கு இன்னொரு காக்கா, நாளைக்கு மறு இன்னொரு காக்கா. இன்னைக்கு சைனீஸ் ஃபுட்டு, நாளைக்கு இந்தியன் ஃபுட்டு, அடுத்த நாள் அமெரிக்கன் ஃபுட்டு. மொத்தம் அமெரிக்காவிலிருந்து காக்கா வருது, இந்தியாவிலிருந்து காக்கா வருது, சைனாவிலிருந்து காக்கா வருது, உள்ளூர் காக்கா வருது, வெளியூர் காக்கா வருது, எல்லா காக்காவும் வருது. எப்படியோ எலியாவுக்கு பஞ்சம் இல்லாம ஆகாரம் கிடைத்தது. எத்தனை தடவை பாஸ்டர் சாப்பாடு கொடுத்துச்சு? ஒரு வேளையா 2 வேளையான்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுத்தது. காலையிலும் மாலையிலும் ஆகாரம் கொடுத்துச்சு. எத்தனை மாதம் அறிவியல் அறிஞர் சொல்றாங்கன்னா, பைபிள்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. எத்தனை மாதங்கள் காகங்களை கொண்டு கர்த்தர் போஷித்தார்னா, இந்த ஆத்து தண்ணி வத்தி போற வரையிலும் காகங்களை கொண்டே கர்த்தர் போஷித்தார். ஆத்து தண்ணி வத்தி போற வரைக்கும் போஷித்தார்.
வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் காலையிலும் மாலையிலும் காகங்கள் கொண்டு வந்து ஆகாரத்தை கொடுத்துருக்குது. கரெக்டா இவன் உட்காந்துருக்க இடத்துல நேரா வந்து என்ன செய்யும், காக்கா வந்து அப்பத்தை இறைச்சி மடியில போட்டுட்டு போயிடும். ஊரே பஞ்சம். ஆனா எலியா வயிறு மட்டும் காலியா இல்ல. எலியாவை கர்த்தர் வெறுமையா விடல. உன்னை போஷிப்பேன், நீ கேரித்தாத்துக்கு போன்னு சொன்னவர் பஞ்சகாலம் முடிகிற வரையும் போஷித்தார். 6 மாதம் அந்த இடத்துல இருந்தான். தண்ணி வத்திக்கிட்டே போகுது, தண்ணி குறைஞ்சு சுருங்கிடுச்சு. இப்ப ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவர் தண்ணி வத்திருச்சு, என்ன செய்யணும் நான்? ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, இந்த ஊரை விட்டுட்டு என்ன செய்ய, சாரிபாத்துன்ற ஊருக்கு போன்றாரு. அந்த ஊருக்கு போறான். அங்க யார் வீட்டுக்கு அனுப்புறான்னு பார்த்தா, ஏதாவது பணக்காரன் வீடா பார்த்து அனுப்புவான்னு பார்த்தா பணக்கார வீட்டுக்கு அனுப்பலையா. எந்த வீட்டுக்கு அனுப்புனாருன்னா, ஒரு ஏழை விதவை தாய் அங்க இருக்கிற அந்த வீட்டுக்கு அனுப்புனார் ஆண்டவர். கணவன் இல்ல, ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான். அந்த வீட்டுக்கு அனுப்புறார். பணக்கார வீட்டுக்கு ஏசு அனுப்பல. இந்த எலியா நடந்து அங்கிருந்து போறாரு. போயிட்டு பார்க்கும்பொழுது கரெக்டா அந்த அம்மா வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, அப்பதான் விறகு பொறுக்கிட்டு இருக்குது. எலியா போய் கேட்கிறாரு, ஏம்மா கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்றாரு. பரவாயில்ல, பஞ்சமா கிடக்குது நாடே. அந்த அம்மா ஏதோ தண்ணி வச்சிருந்திருக்கு அந்த நேரத்தில், எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அது தண்ணியை கொண்டு வர நேரத்தில் இப்ப என்ன சொல்றாரு, ஒரு அடையும் பண்ணி கொண்டு வா அப்படின்றாரு. அந்த அம்மா சொல்லுது, ஐயா கொஞ்சம் போதுதான் மாவு இருக்குது, தேசமே பஞ்சத்தில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த கொஞ்ச மாவையும் அடை சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு செத்து போயிடலான்ட்டு இருக்கிறோம். அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான். இருக்கிற ஒரு கைப்பிடி மாவு தான். இதுல நீங்க வேற பங்கு போட வந்திருக்கிறீங்க. இந்த கைப்பிடி மாவை வச்சு நானும் என் மகனும் அப்ப சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போலான் இருக்கிறோம் அப்படிங்குது அந்த அம்மா. எலியா சொல்றாரு, இல்ல இல்ல, கர்த்தர் என்ன உங்க வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாரு, உன்னை கொண்டுதான் எனக்கு சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால முதல்ல ஒரு சின்ன அடைய பண்ணு, முதல்ல ஒரு சின்ன அடைய, ஒரு 2 பேரும் திருப்தியா சாப்பிடுங்க. எனக்கு என்ன அடை பண்ணு, சின்னதா ஒரு அடை பண்ணி அந்த அடைய என்கிட்ட கொண்டு வா அப்படின்றாரு. அந்த அடைய அந்த அம்மா எடுத்துட்டு வந்து எலியாட்ட கொடுக்குது. எலியா சாப்பிட்டுட்டு அந்த வீட்டை பார்த்து சொன்னாரு, அப்பமும் மாவும் இந்த வீட்டில் குறையாது இருப்பதாகன்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் அல்ல 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 குறையாமல் மாவு வந்து கொண்டே இருந்ததாம். அல்ல 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 எண்ணெய் மொல்ல மொல்ல எண்ணெய் குறையாமல் இருந்தா 3 வருஷம். எலியாவும் சாப்பிட்டாரு, அந்த சாரிபாத் ஏழை விதவை தாயும் அவனுடைய மகனும் சாப்பிட்டார்கள். 3 வருஷம் ஆகார பஞ்சம் இல்லாமல், உணவு பஞ்சம் இல்லாமல் சாப்பிட்டார்கள். அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள். என்கிட்ட பெரிய சேமிப்பு இல்லையே, என்கிட்ட பெரிய பேங்க் பேலன்ஸ் இல்லையே, என்கிட்ட சொத்து சுகம் இல்லையே, கவலைப்படாதிருங்கள், உங்கள் பரமபிதா உங்களை போஷித்து நடத்துவார். சில பேருக்கு பிள்ளை இல்லைன்னு கவலை, சில பேருக்கு பிள்ளை இருந்தும் கவலை. சொல்லுவாங்க அந்த காலத்தில் 4 பிள்ளை இருந்துச்சுன்னா ஒரு பிள்ளைனாலும் ஒரு பிள்ளை சோறு போடுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் 4 பிள்ளை பெற்றவங்களுடைய நிலைமையில நான் பார்த்துருக்கிறேன், நடுத்தருவில் தான் பொங்கி சாப்பிட்டுருக்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. 4 ஆம்பளை பிள்ளை பெற்ற நிலைமையை நான் பார்த்துருக்கிறேன். 4 ஆம்பளை பிள்ளைல ஒரு ஆம்பளை பிள்ளையும் சோறு போடலை. இவன் பார்த்துக்குவான், அவன் விட்டுருவான், அவன் பார்த்துக்குவான், அவன் விட்டுக்குவான், அவன் பார்த்துக்குவான், அவன் விட்டுருவான். கடைசியாக அந்த அவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்தா, வீட்லையும் படுக்க இடம் தர மாட்டானுவோம். நடுத்தருவில் பொங்கி சின்ன கொட்டாயை போட்டுக்கிட்டு வாழ்ந்து இறந்து போன எத்தனை பேரை நான் பார்த்திருக்கிறேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒருவேளை உங்க பிள்ளைங்க காப்பாத்துன்னு நினைச்சிருந்து அந்த பிள்ளைங்க கூட உங்களை கைவிட்டு விடலாம். உங்களை கரம் பிடித்த கர்த்தர் கைவிட மாட்டார். எல்லாரும் ஒரு பாட்டு ஒன்று, சினிமா பாட்டு பாடுவாங்க இல்லையா? நீங்களாம் அங்கிருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கடைசி வரைக்கும் யாரோலும் கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவர் தான் உனக்கு ஆதரவு, இறந்த பிறகு அவர் தான் உனக்கு ஆதரவு. ஆமேன்னு சொல்லலாமா? பூமியில இருக்கும்போது அவர் தான் ஆதரவு. 1000 பிள்ளைங்க இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு ஆதரவு. இயேசு கிறிஸ்து தான் உங்களை நடத்த போகிறார். இயேசு கிறிஸ்து தான் உங்களை போஷிக்க போகிறார். பிள்ளைகள் இருப்பதனால அல்ல, பிள்ளைகள் இல்லைங்கிறதுனால அல்ல, பிள்ளைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் உங்களை போஷிப்பார். கணவன் கைவிட்டாலும் அவர் நடத்துவார், மனைவி கைவிட்டாலும் அவர் நடத்துவார், பிள்ளைகள் கைவிட்டாலும் அவர் நடத்துவார். இந்த உலகத்துல யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த விஷயத்தை? ஆமென். எலியாவை போஷித்த கர்த்தர்
நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். காட்டுல வானத்துல பறக்க கூட பறவைகளை எல்லாம் போஷிக்கிறவர். அடுத்தது ஒரு சம்பவத்தை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல அவர் இரண்டாவதாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், படிங்க 6ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 6வது அதிகாரத்துல 28வது வசனத்தை 27வது வசனத்தை படிங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கை ரொம்ப சின்னதா வளர்ந்துச்சுங்க எனக்கு அப்படி என்பதனால கவலைப்பட்டா அந்த கை ஒரு முழம் நீளமாயிடுமா? அல்லது கஷ்டவாளி குடும்பத்தில் பிறந்துட்டேன்றதுனால கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா என்னோட கஷ்டம் மாறிடுமா? வியாதி எனக்கு இருக்கு என்பதனால கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா வியாதி மாறிடுமா? இதுதான் கேட்கிறாருங்க ஆண்டவர். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அப்ப கவலைப்படுறதுனால ஒரு மாற்றமும் வரப்போறது கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, கவலைப்படுறதுனால ஒரு மாற்றமும் வரப்போவது கிடையாது. சரி, கவலைப்படக்கூடாது, உணவுக்காய் கவலைப்படக்கூடாது, ஏனென்றால் அவர் போஷிப்பார்னு சொல்றீங்க. பிறகு எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது? உடைக்காகவும் கவலைப்படாதுன்றாரு. அடுத்த வசனத்தை படிக்கிற பாருங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டில் இருக்கிற பூக்கள் எல்லாம் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை. பெரிய பெரிய ராஜாக்கள் கூட பூக்களை போல வஸ்திரம் உடுத்தியிருந்ததில்லை. அப்படி பூக்களை உடுத்து வைக்கிறவர் தான் நம்முடைய பரமபிதா. இப்ப நல்லா புரியுதா உங்களுக்கு? 30ஆம் வசனத்தை படிக்கிறோம். அற்ப விசுவாசிகளே. என்ன விசுவாசின்றாரு? அதாவது கொஞ்ச நம்பிக்கை உடையவர்களே. அற்ப விசுவாசி நடத்தின கொஞ்ச நம்பிக்கையே இல்லாதவர்களே. ஜனங்களுக்கு என்ன இல்லையா? ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? கடவுள் நடத்துவார் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனா எல்லாம் சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. தண்ணி ஊத்துவார் நம்பிக்கை அநேகருக்கு ஆணித்தரமா இல்லை. இங்க சொல்றாரு அவரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. காட்டு புல்லுக்கே தேவன் இப்படி உடுத்துவித்தால் என்னை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம். வாயை திறந்து சொல்லலாம். காட்டு பூக்களுக்கே தேவன் இப்படி உடுத்துவித்தால் என்னை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம். இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சரி எப்பொழுது இதெல்லாம் நடக்கும்? எப்ப என்ன போஷிப்பாரு? எப்ப எனக்கு என்ன உடுத்து வைப்பாரு? எப்ப என் கவலையை மாற்றுவார்? எப்ப என் கண்ணீரை மாற்றுவார்? அப்படின்னா அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 33வது வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதல்ல எதை தேடணும் சொல்லுங்க? ராஜ்யத்தை தேடுங்க. கடவுளுடைய அரசாங்கத்தை தேடுங்கள். கடவுளுடைய அரசாங்கத்தை தேடுங்க அப்படின்னு அர்த்தம். நினைக்க முதலாவது நீங்க என்ன செய்யுங்க? கவலை வரும்பொழுது, நெருக்கடி வரும்பொழுது, வியாதி வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, புலம்புறதை விட்டுட்டு, அழுவுறதை விட்டுட்டு, கவலைப்படுறதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்றாரு. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யவே மாட்டேன்றாங்க. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, என் பிள்ளை சரியில்லை, அடங்க மாட்டேன்றான், கீழ்ப்படிய மாட்டேன்றான்னு ஊரா சொல்லுகிற தாய்மார்களை பார்த்திருக்கிறேன். என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிற தாய்மார்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. என் கணவன் சரியில்லைன்னு ஊரா சொல்ற தாய்மார்களை பார்த்திருக்கிறேன். என் மனைவி சரியில்லைன்னு சொல்ற ஆட்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் கணவனுக்காக மனைவிக்காக ஜெபிக்கிற நபர்கள் மிகவும் குறைவானவர்கள் தான். நீங்களாம் ஜெபம் பண்றீங்க, பிள்ளை நல்லா இருக்கணும் ஜெபம் பண்றீங்களா? இன்னைக்கு ஜெபம் பண்ண போறீங்க. ஆமே. புலம்புறதை விட்டுட்டு, கவலைப்படுறதை விட்டுட்டு, ஊரா போயிட்டு அதை சொல்றதை விட்டுட்டு, பஞ்சாயத்து சொல்றதை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சா வாழ்க்கை மாறும் அப்படின்னா, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவரை பார்த்து, காட்டு பூக்களை உடுத்து வைக்கிறவரை பார்த்து, நம்முடைய கவலையை நீக்குகிறவரை பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கணும்.
யாரெல்லாம் கேட்கலாம்? எந்த மதத்தை சார்ந்தவங்க கேட்கலாம். கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க கேட்டா மட்டும்தான் ஏசப்பா அற்புதம் செய்வாரா அப்படின்னு கிடையாது. உலகத்துல பிறந்த யாரு கேட்டாலும் ஏசப்பா அற்புதம் செய்வார். ஆமென். ஏசப்பாவுக்கு மதமும் கிடையாது, இனமும் கிடையாது, மொழியும் கிடையாது. உலகமே அவருக்கு சொந்தம். அவர் ஒரு ஜாதிக்கானவர் கிடையாது, ஒரு மதத்துக்கானவர் கிடையாது, ஒரு இனத்துக்கானவர் கிடையாது. உலகத்தில் பிறந்த கடைகோடி மனுஷருக்கும் இயேசு தேவனாய் இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து மதத்தை சார்ந்தவர் அல்ல, மனிதனுக்கு சொந்தமானவர். யார் கேட்டாலும் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். யார் கேட்டாலும் அவங்க வாழ்க்கையில, இப்போ நான் சொல்றேன், இந்த இடத்துல நீங்க இயேசு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், சர்ச்சைக்கு வந்து தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இயேசு ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம் தனிப்பட்ட விருப்பம். ஆனா அவர்கிட்ட நீ வேண்டிக்கிட்டா உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கிட்ட ஜெபம் பண்ணா உன் வாழ்க்கை மாறும். அவர்கிட்ட வேண்டிக்கிட்டா உன் கஷ்டம் மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் வியாதி மாறும். அவர் சொல்றாரு, கவலைப்படுறதை விட்டுட்டு, வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறத நினைச்சு, வியாதி இருப்பதை நினைச்சு, வறுமை இருப்பதை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு அவரை தேடுங்க அப்படின்றாரு. அவரை தேடும் பொழுது என்ன நடக்குதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு அர்த்தம். தேடுங்கள். அப்பொழுது எல்லாரும் வாயை திறந்து சொல்ல போறீங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உணவு, உடை, உங்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்கள், வாழ்வதற்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களும் அடிஷனலா கர்த்தர் கொடுக்கிறன்றார். எப்படி கொடுக்கிறாரா? அடிஷனலாக. அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, உங்களுக்கு நீங்க கடவுளுடைய ராஜ்யத்தை தேடி ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கிறேன்றார். இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கிறேன் அப்படின்றாரு. 34வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். எதுக்காக கவலைப்படக்கூடாது? இப்ப எதுக்காக கவலைப்படக்கூடாதுன்னு சொன்ன, முதல்ல எதுக்கு கவலைப்படக்கூடாது? உணவுக்காக. இரண்டாவது எதுக்காக? உடைக்காக. மூன்றாவது எதுக்காக? நாளைக்காக. எல்லாம் சொல்லுங்க, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஐயோ நாளைக்கு என்ன பண்றது, நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு என் பிள்ளையை கட்டி தரணும் என்ன செய்யறது, இன்னும் 5 வருஷம் கழிச்சு என் குடும்பத்தை நடத்தணும் என்ன செய்யறது, வீடு கட்டணும் என்ன செய்யறது. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஏசப்பா கவலைப்படாதுன்னு சொல்றாருன்னா நீ சந்தோஷமா இருக்கலாம். கவலைப்படாதுன்னு சொல்றாருன்னா சந்தோஷமா இருக்கலாம். அவர் பார்த்துக்குவார்னு அர்த்தம். கவலைப்படாதுன்னு சொல்றாருன்னா அர்த்தம் என்னன்னா அவர் பார்த்துக்குவாரு, நீ சந்தோஷமா இருக்கலாம். கவலைப்படாதுன்னு சொன்ன அர்த்தம் என்னன்னாக்க அவர் எல்லாவற்றையும் செய்வார்னு அர்த்தம், எல்லாவற்றையும் கொடுப்பார்னு அர்த்தம். ஆமென். எல்லாம் எழுந்திருக்கலாமா? அப்படி எழுந்து நின்று எல்லாவற்றையும் செய்கிற, எல்லாவற்றையும் கொடுக்கிற அந்த தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த நன்மையெல்லாம் கொடுங்க, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு வேண்டிக்க போறீங்க. இன்னைக்கு நீங்க வேண்டிக் கொண்ட காரியத்தை ஏசப்பா உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். ஆமென். ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னா ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண போறீங்க. ஏசப்பா என் வியாதியை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்க போறீங்க. வாழ்க்கையில வறுமை இருக்குன்னா ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண போறீங்க. ஏசப்பா என் வறுமையை மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்க போறீங்க. குடும்ப கஷ்டம் இருக்குன்னு சொன்னா ஏசப்பா என் குடும்பத்தை கஷ்டத்தை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்க போறீங்க. ஜெபிக்கிற வேளையிலேயே நான் சொல்றேன், உங்க கஷ்டத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்ணை மூடலாமா? யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்க போறோம். ஏசப்பா நீங்க ஆகாயத்து பறவைகளை எல்லாம் ஆகாரம் கொடுத்து போஷிக்கிற தேவன், காட்டு பூக்களை எல்லாம் கூட உடுத்துவித்து அழகு பார்க்கிற தேவன். ஏசப்பா நீங்க நாளைக்காக கவலைப்படாதீங்க சொல்றீங்கன்னாக்க நாளை தினத்தை நீங்க பார்த்துக்குவீங்கப்பா. நாளைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொடுப்பீங்க. நாளை மறுநாள் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பீங்க. அடுத்த வருஷம் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பீங்க. இன்னும் அதுக்கு அடுத்த வருஷம் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பீங்க. ஆக மொத்தம் என்னை குறையில்லாம என்ன நடத்துவீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லாம் கண்ணை மூடி யாரும் வேடிக்கை பார்க்காம அப்பா கிட்ட ஜெபம் பண்ண போறீங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ண போறீங்க. ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க கர்த்தாவே, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நான் கவலைப்படுறதை விட்டுட்டு இன்னைக்கு உங்களை நோக்கி நான் ஜெபம் பண்றேன். நான் அழுறதை விட்டுட்டு இன்னைக்கு உங்களை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. எல்லாரும் கேட்கலாமா? என் குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. என் கண்ணீரை எல்லாம் துடைப்பீராகப்பா. எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு அவர் பதிலளிக்கிறார். காக்கா குருவிகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறவர் உன்னை போஷிக்காமல் விடுவாரா?
ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமோ. உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதி. நாளை தினத்தில் நீங்க பார்த்துப்பீங்க ஆண்டவரே, என் தேவைகளை நீங்க சந்திப்பீங்க ஆண்டவரே, என் வியாதியை நீங்க மாற்றுவீங்க ஆண்டவரே, என் கஷ்டத்தை நீங்க மாற்றுவீங்க ஆண்டவரே. ஓ நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். எப்போதும் நான் தேடும் கன்மலை நீர்தானே, எப்போதும் நான் தேடும் கன்மலை நீர்தானே. புகலிடமோ காப்பகமோ எல்லாம் நீர்தானே, புகலிடமோ காப்பகமோ எல்லாம் நீர்தானே. நம்பிக்கை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். எல்லாரும் கை தட்டி பாடலாமா? நாள்தோறும் உம்மை துதி, நம்பிக்கையோடு துதிப்பேன். கைகளை தட்டி நாள்தோறும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம், இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீரானே என் தலைவர், நோக்கமோ நம்பிக்கையோ. நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையோ. நாள்தோறும் உம்மை துதிக்க. கைகளை தட்டி நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு துதிங்க. உங்க வாழ்க்கை மாறும். நம்பிக்கையோடு துதிங்க, உங்க வியாதி மாறும். நம்பிக்கையோடு துதிங்க, உங்க கஷ்டம் மாறும். மறுபடியுமாய் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு வியாதி உங்க சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னால், குடும்ப கஷ்டம் இருக்குன்னு சொன்னா,
கவலைப்படுறதை விட்டுட்டு அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீங்க என்னுடைய பரமபிதா, பரலோகத்தில் வாழக்கூடிய பிதா. நீங்க என்னுடைய பிதாவா நீங்க இருக்கிறீங்க, நான் தகப்பனா நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இன்றைக்கு என்னை சுகமாக்கும் ஆண்டவரே. இன்றைக்கு என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. என் வியாதி படுக்கையை மாற்றும் ஆண்டவரே. என் கண்ணீரை மாற்றும் ஆண்டவரே. என் கஷ்டங்களை மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இன்றைக்கு என்னை ஆசீர்வதியும், இப்பொழுதே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், நீண்ட நாட்களாய் தீராத பிரச்சனைகளை மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. கேட்கிற இந்த நிமிடத்துல ஒரு அற்புதத்தை நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். உங்கள் வேதனையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்க வலது கரத்தை அப்பாவுக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறீங்க. எல்லாரும் கையை உயர்த்தலாமா? நல்ல பிதாவே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வலது கரத்தை உமக்கு நேராக உயர்த்தி ஏசப்பா எனக்கு உதவி செய்யன்னு கேட்குறாங்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அத்தனை பேருடைய குடும்பத்திலையும் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. அவருடைய கவலைகள், கண்ணீர், வியாதி எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. கவலைப்பட்ட நாட்களை மாற்றும் ஆண்டவரே. சந்தோஷப்படுகிற நாட்களை கொடுங்க ஆண்டவரே. கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைங்க ஆண்டவரே. அப்பா, அற்புதங்களை செய்து அவங்களை சந்தோஷப்படுத்துவீராக, சுகமாக்கி சந்தோஷப்படுத்துவீராக, பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துவீராக ஆண்டவரே. கவலையும் கண்ணீரும் முடிந்து போகட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. வரவேண்டிய பொருளாதாரங்கள் வரட்டும் ஆண்டவரே. கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. கிடைக்க வேண்டிய சுகம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இழந்து போன வாழ்க்கை மறுபடியும் வரட்டும் ஆண்டவரே. இழந்து போன சந்தோஷம் மறுபடியும் வரட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலும் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல தேவ ஜனங்களோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை பலவீனம் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தது வாரங்களில் வரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போன வாரத்தில் பலவீனமாக இருந்தவங்க இந்த வாரம் எப்படி இருக்குது,